பராசக்தி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. லவ், ஃபேமிலி, ஜாப்னு ஒரு ரெகுலர் சீன். இன்டர்வல்ல பூம் ஆகுது படம். செகண்ட் ஹாஃப் நார்மல் ஸ்டார்ட். அப்படியே போக போக தீ பரவுது. கிளைமாக்ஸ் எல்லாம் ஒரு நல்ல சம்பவம். ஸ்டோரி வைஸ் இது ஒரு ட்ரூ ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ன்றதுனால நல்லாவே கனெக்ட் பண்ணிக்க முடியுது. 1960ஸ்ல மொழி தான் நம்ம வாழ்வாதாரம்னு போராடி உயிர் தியாகம் செய்த மாணவர்களோட கதை. ஸ்டூடெண்ட் பவர்னா என்னன்னு எடுத்துக்காட்டுக்கு எவ்வளவோ ஹிஸ்ட்ரி இருக்கு. அதுல இது ரொம்பவே முக்கியமான சம்பவம். இன்னைக்கு அந்தந்த ஸ்டேட்ல அவங்க தாய்மொழியில படிக்கிறதுக்கு. 8ஆம் கிளாஸ் படிச்ச என்ன படிக்காத தற்கூரி ஆக்கிட்டாங்க அப்போ. ஸ்கிரீன் பிளே வைஸ்ல 4-5 தரமான சீன்ஸ், முக்கியமா இன்டர்வெல் கிளைமேக்ஸ் படத்துக்கு பிளஸ். பிற மொழியை கொச்சப்படுத்தாம தமிழ் மொழி மட்டுமே ஓங்கி பிடிக்காம எங்க தாய்மொழியில எங்க அறிவை டெஸ்ட் பண்ணுங்க, உங்க மொழியை திணிக்காதீங்கன்னு அந்த மெலிசான கோடை தாண்டாம ரிட்டர்ன் பண்ண சுதா கொங்காராவுக்கு சல்யூட். காஸ்டிங் செம. எல்லா ரோலுக்கும் இம்பார்ட்டன்ஸ். ஸ்க்ரீனில் 5 நிமிஷம் வந்தாலும் அந்த ரோல் மனசில் நிற்கிது. கேமியோ ரோல்ஸ்க்கெல்லாம் விசில் பறக்குது. ரவி மோகனுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தா வில்லன் ஃபீல் வரவே இல்லை. ஆஃப்டர் மூவி நீதாண்டா வில்லன்னு சொல்கிற ரேஜ் ரோல். எஸ்கே ஆஃப்டர் அமரன் நல்ல ஆக்ஷன் மூவி. ஆட் திஸ் மூவி ஆல்சோ இன் இஸ் பெஸ்ட் லிஸ்ட். தங்க இடம், நேரத்துக்கு சாப்பாடு, போட்டுக்கு நல்ல துணிமணி, கேட்குறப்பெல்லாம் காசு. அதான் போராட்டம் பண்ணுறது குண்டியில் கொழுப்பேறி போய் கிடக்கு. ஜிவி மியூசிக் 1960s கண்ணு முன்னாடி கொண்டு வந்த ஹார்ட் டைரக்டர் ஒர்க் எல்லாம் செம ப்ளஸ். நல்ல கிளைமேக்ஸில் கேவலமான சிஜி ஒர்க் சொதப்பல். சில சீன்ஸ் எல்லாம் கிளீஷே ஃபீல். ஸோ ஸ்லோ ஆச்சு மூவி. நிறைய சென்சார் டைலாக்ஸ். மற்றபடி ஓவராலாக பொங்கலுக்கு ஏற்ற தியேட்டர் மூவி தான். யங் டு ஃபேமிலி, மைனர் டு மேஜர், ஆல் வில் என்ஜாய். பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரிஸ் எல்லாம் எஸ்கேக்கு நல்லா ஒர்க் ஆகுது. அமரன் இப்போ இது. இண்டஸ்ட்ரியில் யாராவது யாரா நீ எல்லான்னு கேட்டால் பராசக்தி ஹீரோடான்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல படம். ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க. ஹிந்திக்கோ ஹிந்திக்காரங்களுக்கோ இல்லை.